சேர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாரும் கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவோடு இருந்த 2 பேர் நடந்து போகிறார்கள். அந்த கூட்டத்தில் இயேசுவும் சேர்ந்து விட்டார். 2 பேர் துக்கமாய் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆனா இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டு போகும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆனா இயேசு என்று அறியவில்லை. சாயங்காலமான பொழுது அருமையான அவளை 2 பேர் வருந்தி கேட்கிறார், ஐயா தனிமையாக போனால் உங்களை அடித்து கொண்டு விடுவார்கள், எங்களோடு ராத் தங்குங்கள் என்று சொல்லுகிறார். அவர் தங்கும் பொழுது, இயேசு அவர்களோடு தங்கும் பொழுது அப்பத்தை எடுத்தார், பிட்டார், அவர்களுக்கு கையிலே கொடுக்கும் பொழுது கையிலே வாங்கின உடனே பிட்டு கொடுத்தவர் யார் என்று அறிந்து கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டார். கைகளை உயர்த்தி சொல்வது ஹல்லேலூயா. உடனே அவர் மறைந்து வாழ்ந்து விட்டார். இந்த அப்பத்தை பிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒருவேளை அவன் மரித்து அவனை சரீரத்தை மண்ணிலே கொண்டு அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவனுக்கு ஒரு மறுரூபமான சரீரத்தை கொடுத்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த திருவிருந்து ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியாய் கர்த்தர் வைத்து சென்றிருக்கிறார். அதனாலே இந்த திருவிருந்தை புசிக்கிற நீங்கள், நான் தேவனுக்கு முன்பாகவும் அருமையாளே முன்னே நிற்கிற ஊழியர்களுக்கு முன்பதாகவும் மூப்பர்களுக்கு முன்பதாகவும் நான் கர்த்தருடைய பந்தி எடுப்பதற்கு தகுதியாக வந்திருக்கிறேன். யாரிடம் எனக்கு இந்த கசப்பு வைராக்கியம் இல்லை, என் இருதயம் இன்னைக்கு சுத்தமாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய பந்தி எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் சாட்சியாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் காட்டுவீர்களா? சில உங்களுடைய கை உயரல்ல, ஆனால் ஒரு நிமிஷம் ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஏற்று மாலையில் உங்களுக்காக நாங்கள் பரிசுத்தத்திற்காக அதிகமாக ஜெபித்தோம். உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி சோத்திரம் பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுவோம். கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று இயேசு சொன்னார். தகப்பனே, சாதாரணமாயிருந்த இந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சரீரமாய் எங்களுக்கு மாற்றி தந்ததற்காக எங்களுடைய இருதயம் உமக்கு நன்றி செலுத்துகிறதப்பா. ஆண்டவரே, இதை நாங்கள் புசிக்கும் பொழுது எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு உண்மையான இயேசுவை தேசத்துக்கு சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை அழைத்து வந்து அவர்களை இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே பங்கெடுப்பதற்கு தகப்பன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அப்படியே நின்று கொள்ளுங்கள். இந்த சரீரத்தை வாங்கி கொண்டு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று சொல்லி தரும் பொழுது நீங்கள் ஆமென் என்று சொல்லி வாங்குங்கள். பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே
கெத்சமனேன் பூங்காவினல் கதறியழும் ஓசை கெத்சமனேன் பூங்காவினல் சரீரத்தை பெற்றதற்கு பிற்பாடு நாம் எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எத்தீசையும் தோனிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே கண்கள் கலங்கிடுதே எங்கள் கண்கள் கலங்கிடுதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே சிலுவையில் வாட்டி சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டி நீரே அன்போடு அவர்களை கண்டீரன்றோ அப்பாவும் மனம் பெரிது இயேசு அப்பாவும் மனம் பெரிது கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கல்வாரி அன்பை கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அவருடைய சரீரம் நம்முடைய மத்தியிலே கையில் இருக்கிறது. இதை நாம் ஏகோபித்து நாம் புசிக்க போகிறோம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய பாடு மரணத்தையும் கர்த்தருடைய வருகையும் நினைவு கூர்ந்து இதை நாம் ஏகோபித்து நாம் அதை புசிக்கலாம். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னு சொன்னார். இன்று இந்த இரத்தத்திலே பானம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு நமக்குள் ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடு யாக்கோபோடும் மோசேயோடும் நோவாவோடும் பண்ணின உடன்படிக்கையை நாள் காக்கிற தேவன் இந்த இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த இரத்தம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு அற்புதமான ஒரு பலன் பாய்கிறதையும் தேவ வல்லமை உணர்கிறதையும்
இந்த அபிஷேகம் சும்மா இருக்க விடாதபடிக்கு தேசத்திற்காக ஓடுகிறதையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அருமையான ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு பாத்திரமாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்ம யாவரும் அப்படி எழும்பி நிற்கலாம். இந்த இரத்தம் உங்கள் மத்தியில் வாங்கி வரும் பொழுது அது வாங்கி வரத்து வைத்து கையில் வைத்து கொண்டு முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் நில்லுங்கள், கட்டாயம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பாரிக்கர் சமனே, முதல் நேரம் போற இடத்துக்கு போகாதீங்க, மாறி போங்க, மாறி போங்க. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாரிக்கர் சமனே, பூங்காவில் என் நேசரையே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக, தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. பாரிக்கர் சமனே, பூங்காவில் என் நேசரையே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாரிக்கர் சமனே, பாரிக்கர் சமனே, பூங்காவில் என் நேசரையே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் இரத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் இதை ஏகோபித்து பானம் பண்ணலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதன் பிரகாரமாக
அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறபடினாலும் கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மை எழுப்ப போகிறதுனாலும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்குரிய வழிகளிலே நாங்கள் நடந்திருக்கிறோம், எங்கள் வாழ்வை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம், நாங்கள் எழுந்திருப்போம் என்கிற நிச்சயம் எங்களுக்குள் இருக்கிறது. நித்திய ஜீவன் இதன் மூலமா எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து நின்று இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு அறிவிப்பு, 7252 என்கிற ஒரு ஜீப், அந்த வாகனம் கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கூடுமான மட்டும் சீக்கிரமாக அதை போய் மாற்றி கொடுக்கும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தெய்வீக பாதுகாப்பை தர வேண்டும், வல்லமை அபிஷேகத்தை தர வேண்டும். அதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த எண்ணெயை தம்முடைய இரத்தமாகவும் அபிஷேக தைலமாக மாற்றி தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இது நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும், வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அபிஷேக தைலம் பரிமாறும், நீ வேகமாக வரலாம். சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற எண்ணெய் அபிஷேகம், நமக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு தெய்வீக இரத்தம், அதை நாம் உணர்ந்தவர்களாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணியுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், நல்ல அபிஷேகத்தோடு சுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். உம் திருரத்தத்தால் அலகையின் பிடி நின்று மீட்கப்பட்டேன், திருரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வருமானம் சீக்கிரமா வாங்க. ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திருரத்தத்தால் அலகையின் பிடி நின்று நான் மீட்கப்பட்டேன், உம் திருரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரெண்டு கரத்தை அப்படியே நாம் உயர்த்தி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேக தைலம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறது. நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. இது நம்முடைய சிரசிலே பூசப்படுகிற போது ஆட்டுக்குத்தியின் ரத்தம் அன்றைக்கு நிலைக்கால்களை பூசப்பட்டது போல ஒரு தெய்வீக பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய உடைமைகளுக்கும் இந்த ரத்தம் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எல்லார் ஜெபத்தோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்கள் சிரசிலே வைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது ஒரு அபிஷேக தைலமாக பாதுகாப்பின் முத்திரையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே அப்பா, இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் எங்கெல்லாம் பயணப்படுகிறோமோ, என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்கிறோமோ, அத்தனை காரியங்களிலும் தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும். அத்தனை இடங்களிலும் நாங்கள் தெய்வீக வழிநடத்துதலை உணரட்டும். நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களுக்கு வாசல்கள் திறக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். எங்களை கொண்டு தேவ நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. எங்களை கொண்டு பரலோகத்தின் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவீராக. எங்களை கொண்டு எங்கள் சொந்தங்களை ரட்சிப்பீராக. இந்த அபிஷேக தைலத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினதினாலும் பாதுகாப்பை தந்ததினாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறதுனாலும் ஒரு பிசு கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். கடைசியாக எல்லாரும் எழுப்பி நிற்கும் பொழுது அன்பு சகோதரி இசபெல் அவர்கள் வந்து கடைசியாக நமக்கு ஜெபிப்பார்கள். மேடைக்கு வந்துருங்க சிஸ்டர். நம்ம எல்லாரும் அப்படியே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஆமே. எல்லாரும் விடுமை நின்று நம்முடைய எல்லா இரண்டு கரங்களை உயர்த்தி பிரைஸ்லா பிதாவாகிய தேவனை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சிஸ்டர் எங்க சைடில் அங்கே வாங்க. எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனா இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்ட வசனங்களின் படியாக ராஜா, அதை எங்கள் இருதயத்திலே வைத்து வைத்து காத்து கொண்டு ராஜா, அதன்படியாக கேட்ட வசனத்தின்படியாக எங்கள் கால்களை கர்த்தாவே ஸ்திரப்படுத்தி ராஜா, ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியாக நடந்து ராஜா, அப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. அதே போல இந்த சர்வீஸ்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதங்களும் அழகாய் இருக்கும்படியாக ராஜா, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே, தாங்கள் பெற்ற சந்தோஷத்தை ஆண்டவரே பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ராஜா, வல்லமையானவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று மரியாள் சொன்னது போல ராஜா, ஆண்டவரே, இவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே, தங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ராஜா, தேவன் கொடுத்த அபிஷேகம் ஆண்டவரே, அப்பா, தேவன் கொடுத்த மனதுருக்கம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இவர்களுக்குள் கடந்து சென்று ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ராஜா, வேத வசனம் எங்களுக்குள் வரும்போது ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைவரப்படுத்தும்படியாக ராஜா, அது எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களையும் ஆண்டவரே, எங்களுக்கு தூரமானவர்களையும் ராஜா, ஆண்டவரே, எங்கள் பகைவர்களையும் ஆண்டவரே, அப்பா, அப்படியாக நிலை நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலபாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்மை வருகிற வாரம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. போகும் பொழுது ஏழைகளுக்கு உதவும் கரங்கள் என்ற